அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் நீ காப்பாத்திட்ட. இப்போ நீ காப்பாத்தினதுனால என்ன ஆச்சுன்னா அந்த கர்மா வந்து சால்வ் ஆயிடுது. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த இது கார்மிக் நாட், அந்த என்டாங்கிள் வந்து இப்ப சரியா போயிடுது. நீயே வந்து முழிச்சுக்காத வரைக்கும் உன்னை யாராலையும் முழிக்க வைக்க முடியாது. நீயே வந்து இது வேக்காலனாக்க நோபடி கேன் வேக் யூ அப் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சோ 2 சாய்ஸ் உனக்கு கொடுத்திருக்கா. ஒரு சாய்ஸ் என்ன கொடுத்தானாக்க, நீ வந்து ஒரு இவா இந்த ஸ்டேட் ஆஃப் கிராசிங் த ரோடு. அப்ப அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது இட் இஸ் யுவர் சாய்ஸ். யூ கேன் டேக் ஏது சைடு ரூட் எடுக்கலாம். ஆனா அந்த ஒரு ரூட் என்னன்னாக்க இட்ஸ் ஓகே, பணம் காசு தானே, போனா போயிட்டு போறது, வீடு வாசல் தானே போச்சு, போனா போயிட்டு போறது, நம்ம போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். இப்ப இருக்கும் போதே போனா என்ன, அதனால அதை பத்தி நீ நினைச்சு கவலைப்படாத, போட்டோம். நீ இப்ப என்ன பண்ற, என்னோட நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். உனக்கு நீ ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். லவ் வந்து எப்படின்னாக்க இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் யுவர் பீயிங், நாட் இது வந்து ஒரு எமோஷனோ இது ஃபீலிங்கோ கிடையாது. இந்த இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நான் உடம்பு கொஞ்சம் தேறினோடனே என்னை விட்டுட்டு திருப்பி போயிட்டாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு நான் என்னோட வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆஸ் யூஷுவல் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் நீ காப்பாத்திட்ட. இப்போ நீ காப்பாத்தினதுனால என்ன ஆச்சுன்னா அந்த கர்மா வந்து சால்வ் ஆயிடுது. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த இது கார்மிக் நாட், அந்த என்டாங்கிள் வந்து இப்ப சரியா போயிடுது.